ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1694வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 8ஆம் பத்து 9ஆம் திருமொழி திருக்கண்ணபுரம் மங்களாசாசனம், அதனுடைய 9வது பாசுரம் இன்றைக்கு நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 8ஆம் பத்து 100 பாசுரங்களுமே திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யும் பாசுரங்கள் தான். அந்த 100லே இன்றைக்கு 89வது பாசுரம். 100 பாசுரங்களில் இனி 11 பாசுரங்கள் மீதம் இருக்கின்றன. இன்றைக்கு இந்த 9வது பாசுரத்தை பார்க்கலாம். முன் பாடல்களில் நெஞ்சமும் தாமுமாய் உரையாடி கொண்டு, சென்ற பாசுரங்களில் நெஞ்சமும் தானும் பேசிக்கொண்டார்கள் அல்லவா? ஏன் இம்மாறி இருக்கிறாய், எப்போதும் ஏன் நினைத்து கொண்டிருக்கவில்லை என்றெல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள் அல்லவா? அப்படி எம்பெருமானோடு நட்புறவு கொண்டாடி கொண்டிருந்த ஆழ்வார் தம் கண்களால் எல்லா திருப்பதிகளையும் கண்டு மகிழ ஆசைப்பட்டு அது உடனே நிறைவேறக்கூடிய செயல் அல்லாமையாலே பதறுகிறார். ஸ்ரீ வைகுண்டநாதனை இங்கு காணப்பெறுவேனோ என்று கேட்கிறார். இந்த பாசுரத்தை பார்க்கலாம். கண்ணார் கண்ணபுரம் கண் ஆர் கண்ணபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்கம் மேல் திசையுள் விண்ணோர் நாள்மதியை விரிகின்ற வெஞ்சுடரை கண்ணாரக் கண்டுகொண்டு கழிக்கின்றது இங்கு என்று கொலோ. என்று நான் கழிப்பேன் விண்ணோர் நாள்மதியை, அந்த பரமபதநாதனை, நித்திய சூரிகளெல்லாம் வணங்கக்கூடிய அந்த விண்ணோர் அவர்களுடைய எம்பெருமானாகிய நாராயணனை, விரிகின்ற வெஞ்சுடரை கண்ணார கண்டுகொண்டு கழிக்கின்றது இங்கே எப்போது நான் அதை கண்டு கழிப்பேன் என்று அது நடக்கும் என்று கேட்கிறார். எல்லா திவ்ய தேசங்களையும் கண்டு எல்லாவற்றையும் நிறைவு செய்து அல்லவா பரமபதத்திற்கு செல்ல வேண்டும். அந்த பரமபதநாதனையே இங்கே எப்பொழுது பார்ப்பேன் என்று ஆசை கொண்டு வேகத்திலே கேட்கிறார் ஆழ்வார். கண்ணார் கண்ணபுரம், கண்களில் ஆர்கின்ற, கண்கள் நிறைந்த அந்த கண்கள் நிறைந்த கண்ணபுரம் திருக்கண்ணபுரம், கடிகை சோழிங்கபுரம், கடிகமழும் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்கம் மேல் திசையுள், தலைச்சங்காடு என்று சொல்லப்படுகின்ற திவ்யதேசம், அதனுடைய மேல் திசையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான்கள், விண்ணோர் நாள்மதியை பரமபதநாதனை, விரிகின்ற வெஞ்சுடரை உதயத்து சூரியன் போல் கதிரவன் போல் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை கண்ணார கண்டுகொண்டு கழிக்கின்றது இங்கு என்றுகளோ என்று சொல்லுகிறார். கடி என்றால் மனம் என்று பொருள். கடிகமழும் மனம் கமழக்கூடிய, கடிகமழும் மனம் கமழக்கூடிய தலைச்சங்காடு, கடிகமழும் தன்னார் தாமரை, குளிர்ந்த தாமரைகள் சூழ்ந்த தலைச்சங்கம், தலைச்சங்காடு, அந்த திவ்ய தேசத்துக்கு இவ்வளவு ஒரு ஓமை சேர்த்து சொல்லுகிறார், சிறப்பு சொல்கிறார். நாள்மதி என்றால் பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமி சந்திரன் போன்றவன். கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்கம் மேல் திசையுள் விண்ணோர் நாள்மதியை விரிகின்ற வெஞ்சுடரை கண்ணார கண்டுகொண்டு கழிக்கின்றது இங்கு என்று கொலோ. இந்த பாசுரத்திற்கான பொருள்: கண்கள் முழுவதும் நிறைந்து அனுபவிக்கும்படியான சிறப்புடைய அழகிய திருக்கண்ணபுரத்திலும் திருக்கடிகாச்சலத்திலும் கடிகை மணம் மிக்க தாமரைகளால் சூழப்பட்ட தலைச்சங்கம் என்னும் பதியில் மேலை பக்கத்திலும் நித்திய சூரிகளுக்கு நாள்தோறும் பூர்ண சந்திரன் போல அனுபவிக்க உரியவனாய், உதயகாலத்தில் விரியும் சூரியன் போல புகழ்மிக்கவனான பெருமானை, எம்பெருமானை, நாராயணனை இந்த நிலத்தில் கண்ணார கண்டுகொண்டு மகிழ்வது என்றோ என்று கேட்கிறார் ஆழ்வார். திருக்கண்ணபுரத்திலும் திருக்கடிகையிலும், அதாவது சோழிங்கபுரத்திலும் தலைச்சங்க மேல் திசையிலும் எழுந்தருளியுள்ள எம்பெருமானை கண்ணார கண்டுகளிக்க பெறும் நாள் என்றோ என்றும் குதூகலிக்கிறார்.
எல்லா திவ்ய தேசங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்பது ஆழ்வாருடைய எண்ணமாக இருக்கிறது. உடனே கண்ணார் கண்ணபுரம் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும்படியான மிக அழகிய திருக்கண்ணபுரம், அல்லது அன்றைய விசாலமான திருக்கண்ணபுரம் என்றும் சொல்லலாம். கண் என்றால் இடம் என்ற பொருளும் உண்டு. கண் ஆர் இடம் நிறைந்த விசாலமான திருக்கண்ணபுரம் கோவில் அவ்வளவு விசாலமானது. ஏற்கனவே முன்னுரையில் பார்த்தோம், 321 அடி நீளமும் 221 அடி அகலமும் உள்ள செவ்வகமான அந்த கோவில். திருத்தலை சங்க நான் மதியம் தலைச்சங்காடு. திருத்தலை சங்க நான் மதியம் இத்தலம் திருநாங்கூருக்கு அருகிலே இருக்கிறது. தலைச்சங்காடு. அங்கே பெருமாள் நான்மதிய பெருமாள் அல்லது வெண்சுடர் பெருமாள், கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். தாயார் தலைச்சங்க நாச்சியார் அல்லது செங்கமல தாயார். விமானம் சந்திர விமானம், அந்த திவ்ய தேசத்தினுடைய விமானம் சந்திர விமானம். சிறந்த திருச்சங்கை ஏந்திய நான்மதிய பெருமாளை உடைய தலமாதலால் தலைச்சங்க நான்மதியம் என்ற திருநாமம் உண்டாயிற்று. இது தலைச்சங்காடு என்றும் வழங்கும், அல்லது தலைச்சங்க நாடு என்பது இப்படி மறிவிற்று என்றும் கூறுவார்கள். நான்மதியை விரிகின்ற செஞ்சுடரை கதிர்மதியம் போல் முகத்தான். நான்மதியை விரிகின்ற செஞ்சுடரை என்ற சொற்றொடர் வந்திருக்கிறதல்லவா, அது எப்படி என்றால், நாள்மதி பௌர்ணமி நாள், அது அந்த பௌர்ணமி நாள் விரிகின்ற வெஞ்சுடரை. ஆண்டாள் நாச்சியார் சொன்னது போல கதிர்மதியம் போல் முகத்தான், திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டு உதய பருப்பதத்தின் மேல் விரியும் கதிரே போல்வானை விருந்தாவனத்தே கண்டோமே முதலான அருளிச்செயல் சொற்றொடர்களை போன்றதே இதுவும் நாள்மதியை விரிகின்ற செஞ்சுடரை. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை, இந்த பாசுரத்திற்கான வியாக்கியானத்தை பார்க்கலாம். கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்கம் மேல் திசையுள். கண்டவருக்கு கண்களை ஒரு முறை மறுபுறம் திருப்பி பின் மறுமுறை பார்க்கும் நிலை ஏற்படாமல் வைத்த கண் வாங்காமல் பார்க்கும்படியான திருக்கண்ணபுரம். சோழிங்கபுரம் நறுமணத்தை பரப்பி களைப்பை போக்கும் தாமரைகளாலே சூழப்பட்ட தலைச்சங்காட்டின் மேற்புறம் என்னும் இவற்றில் விண்ணோர் நாள்மதியை நித்திய சூரிகளால் என்றும் ஒரு சேர அனுபவிக்கப்படும் எம்பெருமானே இங்கு வந்து எளியவனாயிருக்கிறான். விண்ணோர் நாள்மதியை விரிகின்ற வெண்சுடரை உதய நேரத்து கதிரவனைப் போல் ஆற்றல் அதிகமாக கண்ணால் கண்டு மகிழலாம்படி இருத்தல். விரிகின்ற வெண்சுடரை கண்ணார கண்டு கொண்டு கழிக்கின்றது இங்கு என்றுகளோ. அதற்கு முன் விரிகின்ற வெண்சுடரை, இந்த ஒரு நயமான உரையை பாருங்கள். உதய நேரத்து கதிரவனைப் போல ஆற்றல் அதிகமாக கண்ணால் கண்டு மகிழலாம்படி இருத்தல். உதய நேரத்து கதிரவன், காலையிலே இளஞ்சூரியன் இருக்கிறான் அல்லவா, அவன் ஆற்றல் அதிகமாக இருக்கும், அவனை கண்களாலும் பார்க்கலாம். அதற்கு பின் சூரியன் மேலே வந்த பிறகு மதியத்திலே கண்கொண்டு பார்க்கல் ஆகாது அல்லவா. அதைத்தான் சொல்கின்றார், விரிகின்ற வெண்சுடரை. அந்த காலை இளம் சூரியனை பார்த்து மகிழும்படி இருக்கக்கூடியவனை கண்ணார கண்டுகொண்டு கழிக்கின்றது இங்கு என்றுகளோ. இங்கு என்றுகளோ. பரமபதத்திற்கு போனால் அங்கே எப்பொழுதும் பார்த்து கொண்டிருப்பதனால் அகமன்னம் நானே உணவு என்று மகிழ்வதனை இங்கே கண்ணார கண்டு மகிழ்வது என்றுகளோ என்கிறார். இங்கே கண்ணாலே காண்பது என்பது என்ன என்றால், பரமபதத்தில் எம்பெருமான் இருக்கும் இருப்பை இங்கேயே காண வேண்டும் என்று இவருடைய வேகம் இருக்கிறபடி அல்லவா. அது அந்த எம்பெருமான் இருக்கும் இருப்பு தான். அதே எம்பெருமான் தான் இங்கே பூமியிலும் திவ்ய தேசங்களிலே எழுந்தருளி இருக்கிறான். திருக்கண்ணபுரத்திலே இருக்கிறான், சோழிங்கபுரத்திலே இருக்கிறான், தலைச்சங்காட்டிலே இருக்கிறான், குழந்தையிலே இருக்கிறான், ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறான். ஆக எல்லா தலங்களிலும் இருக்கிறான்.
ஆக எல்லா தலங்களிலும் சென்று உடனே பார்க்க வேண்டும் என்கின்ற இவருடைய வேகம் இருக்கிறபடி அல்லவா கண்ணாலே காண்பது எப்போது? இங்கே கண்ணாலே காண்பதற்கு தடை நினைத்த போதே அங்கே போய் காண வேண்டும் என்ற துடிப்பு, உடனடியாக காண வேண்டும் என்ற துடிப்பு ஆழ்வாருக்கு வருகிறது என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு செய்தி. அற்புதமான பாசுரம் மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்கம் மேல் திசையுள் விண்ணோர் நாள்மதியை விரிகின்ற வெஞ்சுடரை கண்ணார கண்டுகொண்டு கழிக்கின்றது இங்கு என்று கொலோ. இந்த கண்ணபுரம், கடிகை, தலைச்சங்காடு இவை மற்ற திவ்ய தேசங்களுக்கும் சேர்த்து சொன்னது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்கம் மேல் திசையுள் விண்ணோர் நாள்மதியை விரிகின்ற வெஞ்சுடரை கண்ணார கண்டுகொண்டு கழிக்கின்றது இங்கு என்று கொலோ என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். அதாவது இந்த பதிகத்தின் பலச்சுருதி நிறைவு பாசுரத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுர தெம்பெருமான் சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் அருள்மாரி கொங்குமலர் குழலியர்வேள் மங்கை வேந்தன் கொற்றேவல் பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.